இன்றைக்கு நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் ஒரு புதிய நவீன வசதிகள் கொண்ட மருத்துவ உபகரணங்கள் என்பது அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற ஒரு அதிநவீன ஒரு கருவி 34 கோடி ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை. அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை திறந்து வைத்து இன்றைக்கு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு நிர்வாகங்களிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அமையப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிற அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த மருத்துவமனையில் ஒரு 50 லட்சம் செலவில் டெக்ஸா ஸ்கேன் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி ஒன்று இப்போது மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை பொறுத்தவரை முதுகெலும்பு அடர்வு குறைவு நோயான ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உதவக்கூடிய ஒரு ஸ்கேன் ஆகும். தென் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு இவைகளில் நோய் தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எலும்பு முறிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்கேன் கருவி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும். அதேபோல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கும். இது வெளியில் போய் செய்து கொண்டால் 2500 5000 ரூபாய் வரை செலவாகும். இலவசமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச சேவை ஆற்றுவதற்குரிய அந்த கருவி ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான அந்த கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இதுவரை எவ்வளவு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது, எவ்வளவு முகாம்கள் வாகனங்களின் மூலம் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துறைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல் ஏதாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஏதாவது ஒரு தெருவில் ஒரு 2-3 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு தொடங்கி மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 1000 முகாம்கள் 10,000 முகாம்கள் என்றெல்லாம் நடத்தப்பட்டு அதிகபட்சமாக ஓராண்டில் மட்டுமே 26,000 முகாம்கள்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த 19ஆம் தேதி தொடங்கி இதுவரை ஒரு வடகிழக்கு பருவமழை பொதுவாகவே ஒரு 87 சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிய வேண்டும். இதுவரை ஒரு 24-25 சென்டிமீட்டர் தான் சராசரியாக பொழிந்திருக்கிறது. இன்னமும் கூட மழை பொழிவு என்பது இப்போது நாளில் ஒரு பகுதி மட்டுமே வந்திருக்கிறது. இன்னும் 3 பகுதி மழை வர வேண்டும். டிசம்பர் 2வது வாரம் வரை இந்த மழை பொழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மழையை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து முகாம்கள் நடத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும். இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 25,460 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் 10,48,852 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி ஒரு சிறந்த மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை வெறும் காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு முகாம் அல்ல, முழு உடற் பரிசோதனை என்கின்ற அளவிலான ஒரு மருத்துவ முகாம். அந்த முகாம்கள் 1256 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அதன்படி சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்திற்கு 3 என்கின்ற வகையிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு முகாமில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அது நேற்றோடு 14 வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது.
இந்த 14 வாரங்களில் நடைபெற்றிருக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெறுகிற அந்த முகாம்களில் இன்றைக்கு 14 வாரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 523 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 523 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 8,21,472 பேர். இந்த வகைகளில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தையும் கடந்து மக்களை தேடி முழு உடல் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் இந்த 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். மழைக்காலத்தை பொறுத்தவரை மழைக்கு தேவையான அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் எங்கேயெல்லாம் தேவையோ அது இன்னமும் கூட நடத்தப்படும். இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களையும் கடந்து இன்னமும் எங்கேயெல்லாம் அது தேவையோ அவசியமோ அவைகள் தொடர்ந்து நடத்தப்படும். டெங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், 2012லையும் 2017லையும் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான உயிரிழப்புகள். 2012 மட்டுமே டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 66 பேர். 2017 டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 65 பேர். இந்த 66, 65 இந்த 2 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகப்படியான டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எடுத்து வருகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால் அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும், தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும், வெப்பச்சலன மழையாக இருந்தாலும், கோடை வெப்ப மழையாக இருந்தாலும், குளிர்கால மழையாக இருந்தாலும் எல்லா மழை காலங்களிலும் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் டெங்கு என்பது கட்டுக்குள் இருக்கிறது. இறப்புகளின் எண்ணிக்கை என்பது ஓரிலக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை 9 இறப்புகள். இந்த 9 இறப்புகளும் கூட சரியான நேரத்தில் மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் பார்த்து கொள்ளாதது, அதேபோல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள், இது போன்றவர்களுடைய இவர்களுக்குத்தான் இதுவரை ஒரு 9 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்கு பாதிப்பு என்பது கட்டுக்குள் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு வரும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் அரைகுறையாக இருந்தது. ஒரு 40-50% கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் இருந்தது. இந்த ஆட்சிக்கு வரும்போது 2021 மே 5ஆம் தேதி இதுல மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில் பிரதமர் அவர்கள் 2022 ஜனவரியில 11 மருத்துவக் கல்லூரிகளையும் திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி வரணும்னா மருத்துவமனை இருக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 500 முதல் 700 வரையிலான படுக்கைகள் கொண்ட 11 மருத்துவமனைகளை உடனடியாக அமைக்கணும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு திட்டமிட்டார்களோ அதே மாதிரி இன்னொரு 50% நிதி ஒதுக்கி இந்த மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகள் வந்து கடைசியா ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் ஊட்டியில் திறந்து வைத்த மருத்துவமனையோடு சேர்த்து எல்லாவற்றையும் முடித்து கடந்த 4 ஆண்டுகளில் தான் இவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இந்த மருத்துவக் கல்லூரிகள் முழுமை பெற்று கல்லூரிகளாக பயன்பாட்டுக்கு வந்தது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் வரை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதுலேயும் கூட இன்னொன்று என்னன்னா, மருத்துவக் கல்லூரிகள் இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே இப்போ வந்ததெல்லாம் கூட இந்த 11மே ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்னைக்கு வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு 2011 ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து நிறைய மாவட்டங்கள்ல அப்போ எடுத்துட்டு வந்த அந்த ஜிஓ தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ அது வடிவம் பெற்றது. இதை நான் வந்து சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அதுக்கு சரியான விளக்கங்களை அங்கே சொல்லியிருக்கிறோம். அது திரும்ப திரும்ப ஒரே பொய்யை திரும்ப எத்தனை சொன்னால் அது மெய்யாயிடுங்கிற நோக்கத்தில் சொல்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் யார் காலத்தில் எதெல்லாம் வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ ஒன்று சொன்னேன், மதுரையில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறோம். 82 யார் ஆட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 82 ஹோமியோபதி கல்லூரி மருத்துவமனையை எங்கே எடுத்துகிட்டு போய் கட்டினாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் ஏரியில் எடுத்துகிட்டு போய் கட்டினாங்க. அது அந்த இடத்துல பயன்படுத்த முடியாத நிலையில தான் இன்னைக்கு ஒரு 70 கோடி ரூபாய் நிதியை வாங்கி வேற ஒரு மேட்டு பகுதியில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்குறோம். எனவே இந்த ஒரு திட்டத்தை தொடங்குகிற போது இது முறையா மக்களுக்கு பயன்படுமா, இது நீண்ட நாட்கள் இந்த மண்ணில் நிலைத்திருக்குமா என்பதையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். அதை பார்த்து பார்த்து செய்வது இந்த அரசு, பார்க்காமலேயே செய்து அது பாதியிலே விட்டு செல்வது அவர்களுடைய அரசாக இருந்தது. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அதாவது வரும்னு சொன்னது 2018 டிசம்பர் 17 இந்த கல்லூரியும் மருத்துவமனையும் வரும்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் அன்னைக்கு அறிவிச்சாங்க. 2018 டிசம்பர் 17 இந்த இதில் என்னன்னா அன்னைக்கு அறிவிச்சது எத்தனை இடத்துல அறிவிச்சாங்கன்னா ஒரு 6-7 இடத்துல அறிவிச்சாங்க. இந்த கல்லூரிகள்லாம் பஞ்சாபில் வந்து பதித்ரா,
அஸ்ஸாமில் கவுஹாத்தி, இமாச்சல் பிரதேசத்தில் பிலாஸ்பூர், தமிழ்நாட்டில் மதுரை, பீகாரில் தர்பங்கா, ஜம்முவில் சம்பா, காஷ்மீரில் அவந்திபுரா 7 இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க. இந்த 7 இடத்துல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வரும்னு சொன்னதில் 6 இடம் தமிழ்நாடு நீங்களாக 6 இடத்துலையும் நிதி ஆதாரம் யாருதுன்னா ஒன்றிய அரசு. இதை நீங்கள் நல்லா குறிப்பெடுத்துக்கணும். 7 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டது. 7ல் 6 இடம் தமிழ்நாடு நீங்களாக 6 இடங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கு, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைவதற்கு ஒட்டுமொத்த நிதி ஆதாரம் ஒன்றிய அரசாங்கத்துது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வர அறிவித்த இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 85% ஜைக்கா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைங்கிற ஒரு அமைப்பிலிருந்து கடன் வாங்கிறது. 15% மட்டும் ஒன்றிய அரசாங்கம். இந்த நிலையில தான் அது 2018 தீர்மானம் போட்டாலும் அது அடிக்கல் நாட்டினது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. மாண்புமிகு பிரதமர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் வரும் என்பதை மனதில் வைத்து 2019 உங்களுக்கு மே மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா தெரியும். அப்போ ஏப்ரல் மார்ச்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியும். அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. 2019 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டி 2021 மே 7 வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதுக்கு ஒரு 222.4 ஏக்கர் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிலமாற்று அதை மாற்றுவதற்குரிய அரசாணையை வெளியிட்டார்கள். 2021 அக்டோபர் 18 அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 2021 அக்டோபர் யார் ஆட்சின்னு தெரியும். மாண்புமிகு முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 222 ஏக்கர் நிலத்தை நிலமாற்றம் செய்து அவர்களுக்கு முறையாக அறிவித்தது இந்த எய்ம்ஸுக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 ஜூன் திங்கள் 17 மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்திக்கிறார். நேரில் சந்தித்த போது இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய வேண்டிய அவசியத்தையும் அந்த பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்றும் கடிதத்தின் வாயிலாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, 2022 ஜனவரி 12 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அன்றைக்கு மன்சுக் மாண்டவியா இருந்தாங்க, அவங்க கையிலையும் கோரிக்கை வைத்து உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்றேனோ 2021 அக்டோபர் 27, 2021 ஜூலை 9, 2021 ஜூலை 15, 2021 செப்டம்பர் 3, 2021 அக்டோபர் 27, 2022 ஏப்ரல் 1, 2022 ஜூன் 26, 2022 செப்டம்பர் 6, 2023 ஜனவரி 6, 2023 ஆகஸ்ட் 3 இத்தனை தேதியில நான் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறேன். ஒன்றிய அமைச்சரை சந்தித்த போதெல்லாம் எங்களுடைய பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது. ஆனால் அது வரைக்கும் எதுவும் பண்ணாம 2022 என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 மாணவர்களை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிப்பதற்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு கட்டாந்தரையில் படிப்பதற்கு 50 மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். அப்போ தமிழ்நாடு மறுத்திருந்தால், இந்த மாணவர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என்று ஒதுக்கி இருந்தால் அது இந்த எய்ம்ஸ் எங்கே வராமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் இந்த 50 மாணவர்கள் தங்குவதற்கும் படிப்பதற்கும் அந்த லேப் போன்ற வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதித்து 50 மாணவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2022, 2023, 2024, இந்த வருஷம் 2025 இந்த 4 வருஷத்தில் 200 மாணவர்கள் எய்ம்ஸ் சார்பில் இப்போது ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், இந்த மருத்துவக் கல்லூரியை உடனடியாக விரைந்து ஒன்றிய அரசு கட்டி முடிக்கணும். என்னன்னா, கட்டி முடிக்கலைன்னா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே இதை முடிக்கலைன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பார்க்காமையே டிகிரி வாங்கின்னு வெளியில் போயிடுவாங்க. போலுக்கு ராமநாதபுரம் கல்லூரியில் படிச்சுட்டு நாங்கள் எய்ம்ஸில் படிச்சுட்டோன்ட்டு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ 2022 வந்தவங்க, இப்போ இன்னும் 1 வருஷம் ஆச்சுன்னா அவங்க முடிச்சு வெளில போகிறாங்க. அதனால விரைந்து கட்டித்தரணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நிலையில தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் நமக்கும் பொறுப்பு இருக்கு, மதுரைங்கிறது தமிழ்நாடு, இங்கே நமக்கும் பொறுப்பு இருக்குங்கிறதால தான் 2023 அன்னைக்கு 2023 பிப்ரவரி 6, 7 எங்களை ஜப்பான் போக சொன்னாங்க. நானும்
துறையின் செயலாளர், NHM MD, TNPHSC PD, இப்படி IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஜப்பான் டோக்கியோவுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த ஜைகா நிறுவனத்தின் துணைத் தலைவர் சச்சிகோ யுமோட்டோ அப்படிங்கிற அந்த துணைத் தலைவரை நேரில் சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். நீங்கள் ஒன்றிய அரசுக்கு இந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கு நிதி ஆதாரம் தரதா சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் எதுவும் நிதி ரிலீஸ் பண்ணல, உடனடியாக அதை கட்டுமானத்துக்கு உதவி பண்ணணும்னு லெட்டர் கொடுத்துருக்குறோம். அதுக்கான புகைப்படங்கள்லாம் இதோ இருக்குது. அந்த அப்போ போய் ஜப்பானில் போய் சம்பந்தப்பட்ட ஜைகா துணைத் தலைவரிடத்தில் நிதிக்காக கொடுத்த கடிதம் கொடுக்கும்போது இதில் என்னன்னா டெல்லியோட ஜைகா பிரதிநிதியும் கூட்டு போனோம். டெல்லியோட ஜைகா பிரதிநிதி திருமதி ஆதித்யா பூரி என்கின்ற ஒரு சகோதரியை, ஒரு பெண் அதிகாரியும் கூட்டு போய் அன்னைக்கு அங்கே கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த கல்லூரியை கல்லூரி மருத்துவமனையை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. விரைந்து கட்டித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒன்றிய அரசுக்கு எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 222 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது இந்த அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை நிலத்தை கொடுத்து அதை ஆதாரபூர்வமாக கொடுத்தது. அது மட்டும் இல்லை, இப்போ 33 கிலோவாட் மின்சார உபயோகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 13,13,71,148 ரூபாய் இன்றைக்கு அந்த தொகையை அந்த இதுக்கு கொடுத்துருக்கிறார். எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு இந்த மின் உபயோகத்துக்கு 33 கிலோவாட் மின் உபயோகம் அந்த கல்லூரிக்கு வேணும்னு மாநில அரசு, குறிப்பாக நம்முடைய முதல்வர் 13,13,71,148 ரூபா அந்த இதுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த இது நீர் உட்கட்டமைப்புக்கு நீர் வழங்குவது, குடிநீருக்கான அந்த ஆதாரத்திற்கு 11,61,00,000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. இப்படி மின்சாரம், குடிநீர், நிலம் போன்ற எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசுக்கு ஒருங்கிணைத்து இருக்கிறது. ஒன்றிய அரசோடு இணைந்து எப்படியாவது மதுரையில் அந்த எய்ம்ஸ் நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக 13 கோடி ரூபாய் மின் உபயோகத்திற்கும் 11 கோடி ரூபாய் குடிநீர் விநியோகத்திற்கும் 222 ஏக்கர் தமிழ்நாட்டின் அரசு நிலமும் ஒன்றிய அரசுக்கு தந்துதான் இந்த கல்லூரி இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்களின் பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் விரைந்து வர வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பம். வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.